வாங்க நம்ம வந்து முள்ளங்கி வச்சு இந்த வெயிலுக்கு எதமாக ஒரு சட்னி செய்யலாம். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன. அனைவருக்கும் வணக்கம். வாங்க நம்ம வந்து முள்ளங்கி வச்சு ஒரு கார சட்னி செய்யலாம். முள்ளங்கி 1/4 கிலோ, ஒரு தக்காளி, ஒரு 10 பல் பூண்டு, ஒரு 8 பழுத்த மிளகாங்க, அதாவது பச்சை மிளகா பழுத்தது ஒரு 8, ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம், தேவையான பெருங்காயம், தாளிக்கிறதுக்கு சோம்பு, சீரகம் 1/4 டீஸ்பூனுங்க. பார்க்கலாம் வாங்க. தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கொஞ்சோண்டு ஒரு 4 டீஸ்பூன் ஊற்றிக்கலாம். பாருங்கள், போட்டுக்கலாம். சீரகம் சோம்பு பொரிட்டோம். பாருங்கள், பொரிஞ்சிடுச்சு. வெங்காயம் போட்டுக்கலாம். பாருங்கள், முள்ளங்கி போட்டுக்கலாங்க. பாருங்கள், பழுத்த மிளகா ஒரு 8 கட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், பூண்டு போட்டுக்கலாம். புளி போட்டுக்கலாங்க. புளி அப்படியே மறந்துட்டேன். கொஞ்சோண்டு உப்பு போடலாங்க. பாருங்கள், தக்காளி போட்டுக்கலாம். வெங்காயம் 75% குக் ஆயிடுச்சு. தக்காளி போட்டுக்கலாம். மஞ்சள் போட்டுக்கலாம். வதங்கிட்டுங்க, பார்க்கலாம். பாருங்கள், கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. பெருங்காயம் போட்டுக்கலாங்க கொஞ்சோண்டு. பாருங்கள், ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பெருங்காயம் போட்டது ஸ்டவ் ஆஃப் பண்ணல. பாருங்கள், இந்த மாதிரி வெயிலுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. இட்லிக்கு செஞ்சிட்ருக்கேன் காலையில். நீங்களும் செஞ்சு பாருங்கங்க. ஆறட்டுங்க. ஆட்டின்னு தாளிச்சிக்கலாம். பாருங்கள், அதிலே எண்ணெய் கொஞ்சம் இருந்துச்சு. அதிலே கடுகு போட்டுக்கலாங்க. தாளிச்சிக்கலாம். கடுகு பொரிட்டோம், பார்க்கலாம். கடுகு பொரிஞ்சிச்சுங்க. இதை ஆட்டி வச்சு இதை ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், அந்த மிக்ஸி கழுவுற தண்ணியே போதும். பாருங்கள், ஒரே வாய் போதுங்க. இதில் கொதிக்கிட்டோம். இது கொஞ்சம் கொதிக்கணும். கொச்ச பிறகு பார்க்கலாம். உப்பு போட்டுக்கலாங்க. லைட்டாக உப்பு பத்தலை. உப்பு லைட்டாக போட்டுக்கலாம். பாருங்கள், சட்னி ரெடி ஆகிடுச்சிங்க. பாருங்கள், இந்த மாதிரி வதங்கணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கணும். மிக்ஸி ஆட்டின தண்ணியே போதும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூங்க.